இதான் சாம்சங் மைக்ரோவேவ் அவன். இந்த அவனில் என்ன ப்ராப்ளம்னா டச் ஒர்க் ஆகலை சில இதில். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒர்க் ஆகுதா, ஆனால் முக்கியமான இந்த ஸ்டார்ட் பட்டன் ஒர்க் ஆகலை. இந்த ஸ்டாப் பட்டன், இந்த மைனஸ் பட்டன் எதுவுமே ஒர்க் ஆகலை. சிலதெல்லாம் ஒர்க் ஆகுது, சிலதெல்லாம் ஒர்க் ஆகலை. பாருங்க, இந்த டச் பேடு தான் மாற்றணும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம்னா 850. ஸோ இதை நம்ம இது எடுத்து பாருங்க. இதான் அது இந்த மெம்பரேனோட வரும் டச் பேடு. இது ஸ்டிக்கர் தான், ஜஸ்ட் பிளக் அண்ட் ப்ளே மாதிரி. அவ்வளோதான். இப்போ இதை இதில் நம்ம இங்கே வைக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்க்ரூஸை கழட்டிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. அடுத்தது 1 2 3 4 5 சைடில் ஒன்று 6. இப்போ இந்த 6 ஸ்க்ரூ நம்ம இப்போ கட்ட போகிறோம். இதுதான் வந்து நம்ம இப்போ மாற்ற போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி காட்டலான்னு பார்த்துருவோம். இல்லை இதை எடுத்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஒன்று ரிமூவ் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, அப்போ தான் மறக்காது. இது கீழே இது ரெண்டு தேப்பை நம்ம காட்டிடலாம். அடுத்தது இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து எர்த்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது இருக்கு அடியில ஒரு ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூவை நான் இப்போ ரிமூவ் பண்ணலாம். அடுத்து இந்த ரிப்பன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரிப்பனை தான் நான் இப்போ ரிமூவ் பண்ண போறோம். இந்த ரிப்பன் எப்படி ரிமூவ் பண்ணணும்னா, ரிமூவ் பண்ணியாச்சு. இது எப்படி இருக்குங்கிறத அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. மேலே எப்படி இருக்கு, கீழே எப்படி இருக்குங்கிறத. இப்போ மேலே இப்படி தான் இருக்கு, இதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருவோம். இந்த ஒரு ஸ்க்ரூ இருக்கு, இந்த ஸ்க்ரூ தான் நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். இங்க இருக்கு பாத்தீங்களா மேலே, இந்த ஸ்க்ரூவை நான் இப்போ ரிமூவ் பண்ணணும். இப்போ இதில் என்ன பார்க்க போறோம், நம்ம இதை மட்டும் இப்போ தனியாக கழட்டி எடுத்தாச்சு. இதில் நம்ம இந்த ஸ்க்ரூஸ்லாம் இப்போ கழட்டிடலாம். இப்போ இந்த மூணுத்தையும் எடுத்தாச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போனால் லைட்டாக உள்ள தள்ள மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதை அமுக்கிடணும். லைட்டாக அமுக்கிட்டு உள்ளே இருக்கிற மாதிரி அப்படி இருக்கணும். அப்படி ஓகேவா, அதை எடுத்தாச்சு பாருங்க, எடுத்தாச்சு. இப்போ இது நமக்கு தனியாக வந்துடுச்சு. இப்போ இதுதான் நம்ம போர்டு. இதில் தான் இப்போதைக்கு நமக்கு இதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதை எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ இதை வந்து எப்படி நம்ம இதுலேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்து இந்த டேப்பை எடுத்துக்கணும். ஸோ இதை எடுக்கணும்னா நமக்கு வந்து இந்த ஸ்க்ரூ டிரைவர் பார்த்தீங்களா, இதையே வந்து நம்ம இந்த திருவி போட்டு இந்த இப்படி எடுக்கணும். இது வந்து வெறும் ஸ்டிக்கர் மட்டும்தான் வரும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வெறும் ஸ்டிக்கர் மட்டும்தான் வருது. மெம்பரேன் வருதா இல்லையாங்கிறது தெரியல, நம்ம பிடிச்சி பார்ப்போம். இப்போ வெறும் ஸ்டிக்கர் மட்டும்தான் வருது, ஆனால் மெம்பரேன் இருக்குது. ஸோ நம்ம இந்த மெம்பரேனும் சேர்த்தா மாதிரி எடுக்கணும். நம்ம மொத்தத்துக்காக மாற்ற போகிறோம். ஸோ வந்துச்சு. இதுதான் இப்போ இதுதாங்க டச் பேடு. இதுதான் மெம்பரேனுங்கிறது. இது வந்து டச் பேடு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 இருக்கு டோட்டலாக. 1 2 இருக்கு, உள்ள ஒரு மெம்பரேன் இருக்கு. ஸோ அதான் சரி. இப்போ நம்ம இதை எடுத்து போட்டுட்டு இதை வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணலாம். இதை எப்படி க்ளீன் பண்ணலாம், இது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கு. ஸோ இது கிருஷ்ணால் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கெரோசின் வி ஆர் யூசிங். இது வந்து இப்போ நம்ம வாங்கணும் பார்த்தீங்களா புதுசு. இந்த புதுசை நம்ம கட் பண்ணி இதில் ஒட்டிட போகிறோம். இது பார்த்து 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மெம்பரேன், இன்னொன்று வந்து ஸ்டிக்கரு. இந்த மெம்பரேனுக்கு பார்த்தீங்களா இது கரெக்டாக இங்கே வரணும். இதுதான். ஸோ
ஸோ இது வந்து இதுக்குள்ளே போயிடணும். ஸோ இது பாருங்க, இது உள்ளே வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்டிக்கரை பிரித்து இதில் ஒட்ட போகிறோம். ஸோ கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன் ஓகேவா? இப்போ இது ஒட்டியாச்சு. இங்கே இது பார்த்தீங்களா, இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா? இதில் வந்து இந்த லேபிள் இருக்கட்டும், அப்புறமா நம்ம கடைசியாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை பிரிச்சிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு மேலே எங்கே இதுக்கு வந்து இதை வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண போனால் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்டிக்கரை பிரித்து இதே மாதிரி இது மேலே கரெக்டாக அப்படியே ஒட்டணுங்க. ஓரமாக அப்படியே ஒட்டிடணும். நம்ம இந்த போர்டு இருக்கா, இந்த போர்டில் இந்த போர்டு இது வந்து இங்கே வச்சிடும். இந்த போர்டில் இந்த இது கரெக்டாக எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இந்த இருக்கா, இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா உள்ளே தள்ளிடணும். கரெக்டாக பண்ணுறோமான்னு பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்ததா, இதில் தான் இருந்ததாங்கிறத நம்ம இதில் பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல மேலே 1 2 3 3, கடைசியில் 1 2 3 4 வருது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 1 2 3 1 2 3 4 வருது. நீங்கள் கேட்கலாம், மிச்சம் இந்த ஒரு கனெக்ஷன் எங்கடான்னு. எனக்கும் தெரியலாதான், அது கரெக்டாக வருதான்னு வராதான்னு எனக்கு தெரியல. இந்த லாக் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த இருக்கா கரெக்டாக வச்சிடணும். வச்சுட்டு 2 பக்கமும் சேர்த்தா மாதிரி ஒரு லாக் அவ்வளோதான் முடிச்சுப்பாங்க வர்றாரு. ஸோ இதுதாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபோன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே வச்சுட்டு கரெக்ட் அப்படி தெரிஞ்சோன்னா ஒரு ப்ரெஸ்ஸு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது பண்ணி மட்டும் ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம்னா, நம்மளோட இதில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒன்று ஒன்றா நம்ம மாட்ட போகிறோம். இது எங்கெங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். It should have to work, but let's see. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லைட் எரியுது. இல்லை, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா வாட்டர் வைப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. அந்த தண்ணி அதில் வச்சு சூடு ஆகலாம். இப்போதைக்கு சூடு ஆகலை. இது வந்து அவனில் வைக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். இதை மூடியாச்சு. மூடிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா 900 வாட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 30 செகண்ட்ஸ் வைக்கலாம்னு நினைக்கிறேன். 30 செகண்ட்ஸ் நம்ம இப்போ வச்சு பார்ப்போம். 30 செகண்ட்ஸ் இப்போ ஆன் ஆகுது. இது தெரியும்னு நினைக்கிறேன். இது டர்ன் ஆகுது. அதில் 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூடாக இருக்காங்கிறது தண்ணி. சூடாக இருக்குங்க, கண்டிப்பாக சூடாக இருக்கு தண்ணி. இப்போ இந்த வாட்டியை மாட்டிடலாம். சரி, நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்க்ரூவாக மாட்டிடுவோம். அவன் வந்து ரெடி ஆயிடுச்சு. சரி, இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரு தடவை போட்டு பார்த்து எல்லா ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகுதாங்கிறத பார்த்துருவோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். ஆன் ஆயிடுச்சு, தெரியும் நினைக்கிறேன். ஆன் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே ஒர்க் ஆகுதாங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இது ஒர்க் ஆகுது. ரீசெட் பண்ணிடலாம். கிளாக் இருக்கா, 24 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் இல்லை எனக்கு கம்மி பண்ணணும்னா இப்பாங்க மைனஸ் பட்டன் ப்ளஸ் பட்டனும் ஒர்க் ஆகுது. எத்தனை ஹவர்ஸ் வேணுமோ அத்தனை. ஓகே, இதுவும் ஆகுது. கன்வர்சேஷன் ஆகுதா, ஆகுது. இது ஆகுது. ஓகே 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 இது எப்படி தான் ஒர்க் ஆகும். இது வந்து ஸ்டார்ட் செகண்டு. ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 30 செகண்ட்ஸ்க்கு இப்போ பாருங்க ரன் ஆகுது. இங்கே வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறோம் நம்ம.
ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த ஸ்டாப்பு. ஸோ எல்லாமே ஒர்க் ஆகிடும். மொத்தத்தில் நம்ம ரெடி ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.